நம்ம ரெட் கார்பெட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணனும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட், கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட பொள்ளாச்சி பெண்கள் பாலியல் வன்புணர்வு சம்பவம் தொடர்பாக பலர் தங்களோட கருத்தை சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஜிவி பிரகாஷ் அவர்களும் அந்த வீடியோ பார்த்தாலே பதறுது. இவங்களை பொதுவெளியில் நடமாட விடுறதே சமூகத்துக்கு பேராபத்து அப்படின்னு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் எழுதியிருக்காரு. அண்ட் பார்த்திபனும் இந்த மாதிரியான சம்பவங்கள் வருடத்துக்கு வரது போய் மாதம் இருமுறையும் வாரம் ஒரு முறையும் வரத கோர்ட்டோட கடுமையான பனிஷ்மெண்ட்டால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சதீஷ் அவர்களும் சட்டமோ கடவுளோ தன்னோட கடமையை செய்யட்டும், அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. மாணவர்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த இடத்துல வாழறது நினைச்சாவே வெக்கமாக இருக்குது, கண்டிப்பாக அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் காயத்ரி ரகுராமனும் இந்த இஷ்யூவை பாலிடிக்ஸோட ஜாயின் பண்ண வேண்டாம், தனிப்பட்ட கிரைமாக பார்க்கணும், உயர்ந்தபட்ச தண்டனையை ரேபிஸ்டுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் சித்தார்த் அவர்களும் பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்னால் வந்து அவங்களுக்கு அகென்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணணும், சோஷியல் மீடியாவை பெண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜும் பாதிக்கப்பட்டவங்க அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அண்ட் ரேபிஸ்டுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாமல் குஷ்பு அவர்களும் தன்னோட ரத்தம் கொதிக்குது, அவங்களை எல்லாம் இரக்கமே பார்க்காம தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆக்டர் வைபவும் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, கடவுள் அவங்களுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை தரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் பாவிஜி அவர்களும் இவங்களெல்லாம் அரப் கண்ட்ரீஸில் பண்ணுற மாதிரி மக்கள் முன்னிலையில் தூக்கில் போட்டால் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் குறையும் அப்படின்னு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. பொள்ளாச்சியில் நடந்திருக்கிற இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்திற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். ஆயிரம் பெண் தெய்வங்களை வணங்கி வழிபடுற இந்த மண்ணில், கொங்கு மண்டலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பழிபாதக செயல் நடந்திருப்பது கிடைக்கச் செய்கிறது. மறுபடியும் நாம் அந்த நீச மிருகங்களை குற்றங்களை பதிவு செஞ்சு வழக்கு தொடுத்து நீதிமன்றத்திற்கு கூட்டிகிட்டு போய் முறைப்படி விசாரித்து சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்காம அரபு நாடுகளில் செய்கிற மாதிரி அதே பொள்ளாச்சியில் அவங்களை இழுத்துட்டு வந்து நடுச்சாலையில் வைத்து அனைவரும் பார்க்கும்படி கழுவிலேற்றி தூக்கி அவர்களை தண்டித்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாதக செயல்கள் அடங்கும். இல்லைன்னா இன்னும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்களை இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் அழித்து கொண்டேதான் இருப்பார்கள். அதனால் முறைப்படி நாம் செய்ய வேண்டியதை தாண்டி இந்த முறையற்ற மனிதர்களை நாம் இருக்க வேண்டும் என்பதை எல்லா பொதுமக்கள் சார்பிலும் நீதியின் முன்னாலும் காவல்துறையின் முன்னாலும் என்னுடைய கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன்.